ஆஃப்கானி எக் குர்மா. உங்களுக்கு என்னைக்காவது நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வீட்டில் நான்வெஜ் இல்லை, முட்டை மட்டும்தான் இருக்குன்னா கண்டிப்பாக முட்டையில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா தட்டி தூக்கிறோம். பரோட்டா, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம வதக்க வேண்டிய ஐட்டங்களை வதக்கிக்குவோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 8லேருந்து 9 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நான் இங்கே பூசணி விதைகள் சேர்க்குறேன். அப்படி உங்ககிட்ட பூசணி விதைகள் இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். ஆனால் பூசணி விதைகள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அது நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் லேசாக புன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி விட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக அதே பேனில் இருக்க எண்ணெயிலேயே நல்லா தின்ன ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 1 போல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5லேருந்து 6 போல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 இன்ச் இஞ்சியை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு ஒரு 5-6 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் லேசாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம முதல்ல வறுத்த அந்த முந்திரி பருப்பு, பூசணி விதைகள் அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல திக்காக காய்ச்சின பால் ஆடையோடு சேர்த்துக்கோங்க. ஆடையோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது க்ரீம் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. சுண்டை காய்ச்சின பால் ஆடையோட அதோடு கூட முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கும் போது டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ரிச்னஸும் நல்ல ஒரு க்ரீமினஸும் கொடுக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதுலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை தண்டோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக முட்டை வறுக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் எண்ணெயில் பட்டர் சேர்க்குறோம்னா அப்போ தான் பட்டர் வந்து கருகாது உங்களுக்கு. இப்போ இதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, பொடியாக வெட்டின பச்சை மிளகா இதையெல்லாம் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு நல்ல மிதமான தீயிலே இருக்கட்டும். அப்போ தான் மிளகா பொடியெல்லாம் கருகி போகாது. இப்போ அடுத்ததாக இதுலேயே கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் 5 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் எல்லா பொருள்களோட அளவும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கிளியராக கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த வெங்காயம், கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அடுப்பை மிதமாகவே வச்சு ஒரு மூடி போட்டு எண்ணெய் பிரியிற வரை நல்லா வதங்க விடுங்க. இப்போ அடுத்ததாக இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். மல்லித்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. என்னென்ன மசாலா போடுறேன்ற டென்ஷனே உங்களுக்கு வேணாம், எல்லாத்தையும் நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் தயிர் நல்லா அடிச்சிட்டு சேருங்க. இந்த இடத்துல அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிரை சேருங்க. அப்போ தான் தயிர் தெரிஞ்சு போகாது. நல்லா மசாலாவோட கலந்து விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த ஒயிட் பேஸ்ட்டு, முந்திரி, மெலன் சீட்ஸ் எல்லாம் போட்டு அதை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதில் மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தி இலைகளும் கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. பட்டர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா தேவையில்லை. இப்போ கடைசியாக அதில் நம்ம மசாலாவில் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த அவிச்ச முட்டை, அதை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஆஃப்கானி எக் குர்மா. சப்பாத்தி, பரோட்டா, நான் இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு தாறுமாறு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் எடுக்காத அன்னைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை முட்டையில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.